திருச்செங்கோடு பக்கத்தில் எலச்சிபாளையம் ஒன்றியம் இலுப்பிலி கிராமம் குளத்துவளவுங்கிற ஊர் என்பது கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்குதுங்க. இந்த ஊரில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குடும்பங்கள் என்பது இங்கே குடியிருந்து வந்தாங்க. இவங்களுக்கு பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாய கூலி வேலைக்கு போகிறது, அதாவது காட்டு வேலைக்கு பருத்தி எடுக்கிறதுக்கு இல்லை மற்ற விவசாய வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதன் அருகையில் ஒரு பெரிய ஒரு 200 ஏக்கர் கொண்ட ஒரு ஏரி என்பது இருக்கின்றது. அந்த ஏரியில் மழைநீர் கடுமையாக வருகிற போது, ஏரி நிரம்புகிற போது இந்த ஊர் பார்த்திங்கன்னா மழை சூழ்ந்து நடந்து போக முடியாத அளவிற்கான பெரிய சிரமம் என்பது ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் இந்த ஊர் மக்கள் பலமுறை மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை என்பது கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இங்கே குடியிருக்கக்கூடிய பகுதி மக்களில் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு பலமுறை பல்வேறு நோய்கள் என்பது இருக்குது. டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், கொரோனா காலத்திலிருந்து பல்வேறு துன்பங்களை இந்த பகுதி மக்கள் என்பது அனுபவிச்சுட்டு வராங்க. இவர்களுக்கு உடனடியாக மாற்று இடம், வீட்டுமனை நிலம் வேண்டும் என்று கோரிக்கை என்பது வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இருப்பிலி கிராமத்தில் மாரப்பமலைங்கிற இடத்துல ஒரு 9 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் என்பது இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல நிலம் என்பது இவர்களுக்கெல்லாம் பிரித்து தரலாம். ஆனால் அந்த நிலத்தை இது வரைக்கும் அரசாங்கம் தலையிட்டு பிரித்து தராமல் ஒரு ஏமாற்று வேலை என்பது செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் காலத்தில் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு வாங்குவதற்காக எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த வீடு தேடி வருவாங்க. அப்போ அரசியல்வாதி வர்றப்பெல்லாம் இந்த ரோடு நல்லா சுத்தமாக இருக்கும், தண்ணி வரும், லைட் எரியும், எல்லாமே நடக்கும். எலெக்ஷனில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த ஊரை கண்டுக்கிறதுக்கான யாருமே கிடையாது. அப்படியான ஒரு தீவுக்குள்ளார இந்த பகுதி மக்கள் என்பது குடியிருந்து ரொம்ப கொடுமைகளை சந்திக்கிற ஒரு குடும்பமாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள், சமூக ஊடக நண்பர்கள் இந்த ஊருக்கு ஒரு தடவை வாங்க. இந்த ஊரினுடைய நிலைமையை ஒரே ஒரு முறை பாருங்கள். இந்த மக்கள் எப்படி வசிப்பார்கள் என்று நீங்களே பார்ப்பீங்க. சாதாரண ஒரு நடந்து போகிறப்ப காலில் ஏதாவது மிதிச்சுன்னா கூட அதை 10 டம்ளர் தண்ணி ஊற்றி அல்லது குண்டாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேதாரம் பண்ணி கையை காலை கழுவுவோம். ஆனால் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் என்பது சேரும் சகதியமாக வாழ்கிறார்கள். இவங்க வீட்டுக்குள்ளார போகணும்னு சொன்னால் சேத்துல காலை வைக்காமல் வீட்டுக்குள்ளாரே போக முடியாது. அப்படியான ஒரு கொடுமை என்பது இருக்கின்றது. இந்த கொடுமையிலிருந்து இவர்கள் மாறணும்னு சொன்னால் அரசாங்கம் உடனடியாக இவர்களுக்கு இலவச வீட்டுமனை நிலமும், அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலைஞர் நினைவு இல்லம், அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடுகள் தராங்க, இலவச வீடுகள் கட்டித்தராங்க. இது உட்பட அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் அமைச்சு தரணும்னு சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பதால் யாருமே இதை கண்டுகொள்ளாத ஒரு அவல நிலை என்பது இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது மாதிரியான கொடுமை என்பது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னென்னா, அதேமாதிரி திருச்செங்கோடு வட்டாட்சியருக்கும் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியருக்கும் தெரிவிப்பது, ஒரே ஒரு முறை இந்த குளத்து வலுவுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த இருப்பிலி கிராமம் குளத்து வலுங்கிற அந்த வலுவுக்கு நீங்கள் ஒரு முறை வாங்க. நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, ரெண்டாவது விஷயம், இந்த மக்கள் எப்படி குடியிருக்கிறார்கள், பகல் நேரத்தில் எப்படி இருக்காங்க, இரவு நேரத்தில் எப்படி இருக்காங்க, மழை காலத்தில் எப்படி வாழ்கிறாங்க என்று ஒரு முறை ஒரு நிமிடமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பகுதி மக்களை ஒன்றாக திரட்டி இவர்களுக்கான உரிமைகளை மீட்டுத் தருவதற்கு, இவர்களுக்கான இலவச நிலத்தை பெற்றுத்தருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும். இந்த மக்களோடு நின்று அரசு இதை செய்யும் வரை போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எலச்சிபாளையத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர். சொல்லுங்கம்மா. தண்ணி எப்படி ஏற்றல, சேத்துல எப்படி எத்தனை வார்த்தைங்க இப்போ 2-3 தலைகட்டு இப்படி யாரோ வராங்க, வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம்மா, ஓட்டு போடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் திருப்பி அவங்க அக்கறை கலந்து ஒவ்வொருத்தர் வந்தால் ஒரு சமயம் ஒவ்வொரு பழம் சொல்லிவிட்டு அப்புறம் போயிடுறாங்க. திருப்பி அப்புறம் என்னென்னு கூட கவனிச்சு பார்க்குறதில்ல சாமி. நாங்கள் எத்தனை நாளைக்கு இப்படியே சேத்துலேயே கிடப்போம். எனக்கு தெரியாது.